வெல்கம் டு ஸ்மார்ட் சந்தியா இன்டீரியர். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து திருமலவாயில்ன்ற பிளேஸில் வந்து ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆவடி பக்கம் திருமலவாயில்ன்ற பிளேஸில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHKல வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜாம்சன் பிராண்டில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்திருக்கோம். ஜாம்சன் எஸ்பிசி சென்னையில் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம எடுத்திருக்கோம். நிறைய பேருக்கு எஸ்பிசி மெட்டீரியல் தெரியறதில்லை. அதை பற்றி இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிசினா என்ன, யூபிவிசினா என்ன, பிவிசி என்ன, இந்த மூணுத்துக்கு உள்ள டிஃப்ரெண்ட் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். என்னென்ன ஒர்க் இருக்குது, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, பேனாக்கில்னா என்ன, இன்ச்சஸ் எப்படி இருக்கணும், சாஃப்ட் க்ளோஸ்லாம் என்ன, இது எல்லாமே நிறைய பேர் தெரியாமல் ரேட்டு இதுக்கு அதுக்கு கம்பேர் பண்ணிவிட்டு எல்லாம் ஒரே மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவாய்ட் பண்ணுறீங்க. ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சாஃப்ட் க்ளோஸ் இருக்கா, இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHKல ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் எப்படி வேறு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் ஒர்க் பாருங்கள். கிச்சனில் ஃபுல்லாகவே லைட் கிரே காம்பினேஷனில் ஒர்க் பண்ணாங்க. க்ரீன் கலர் வந்து கொடுத்துருக்கோம். க்ரீன் வந்து நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணோம். நம்மளோட ஜாம்சன் எஸ்பிசி மெட்டீரியலில் டிஃபால்ட்டாக ஒரு 15 கலர் வரும். அந்த கலர் ஆப்ஷன் இல்லாமல் எனக்கு இந்த கலர் தான் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சைடில் நம்ம வந்து கலர் கோடு கொடுத்துருவோம். கலர் கோடு கொடுத்தோம்னா பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு காமிச்சு அந்த மாதிரி கலரை வந்து அவங்க பிக் பண்ணி எடுத்து ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஃப்ட் ஃபுல்லாக கிரே கலரு. மசாலா பாக்ஸு கீழே வைக்கிற ஸ்பைஸ் ரேக் கூட வேண்டாம், நான் எல்லாம் இதுலேயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேக் பண்ணோம். ஃபுல்லாக நாப் ஹேண்டில் தான், ஸ்கொயர் நாபு, பிளாக் கலர் கேட்டிருந்தாங்க. உள்ளே இருக்கிற ரேக்கம் எல்லாமே நம்ம கஸ்டமைஸாக பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி கஸ்டமைஸாக பிரிக்க முடியும். இதே நீங்கள் கடப்பக்கல் வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபுல் க்ளோஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் பண்ணிங்கன்னா ஒரு உட்டன் லுக்கில் கிடைக்கும். எந்த பக்கமும் பெண்ட் இல்லாமல் இருக்கும். லாஃப்டில் சைடில் பெண்ட் இல்லாமல் நீங்கள் கவர் பண்ண முடியும். இதே நீங்கள் கடப்பக்கல் வச்சிட்டிங்கன்னா, கடப்பக்கல் ஆல்ரெடி சிவில் ஒர்க்லேயே நிறைய மிஸ்டேக் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதில்ல. சிவில் ஒர்க்லாம் விட்டுட்டு இன்டீரியர் ஒர்க்கில் கரெக்டாக பண்ணலாம்னு நினச்சிக்கிறீங்க. ஆனால் ரொம்ப முடியாது, ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். அது ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஃப்ளாட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கள் வந்து கரெக்டாக இருக்கிறதில்ல. இப்போ இந்த வீட்லேயே இந்த லாஃப்ட் பாருங்கள். இந்த பக்கம் இருக்கிற ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படியே வால் மாதிரி வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கு. உங்களுக்கு அப்படியே ஒரு 2 இன்ச்சுக்கு உள்ளே போயிருக்கு. அது உங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஆனால் கம்பல்சரி சிவில் ஒர்க்கில் நீங்கள் கரெக்டாக ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய வந்து ஸ்க்ரூவை நிற்கல. இன்னும் நிறைய ப்ராசஸ்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குது. சிவில் ஒர்க் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் இன்டீரியர் ஒர்க்கு கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். நிறைய பெண்ட் இருக்குது, சைடில் நிறைய கரெக்ஷன் இருக்குது. அதில் ஓரளவுக்கு தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். இப்போ இந்த கிச்சன்லையும் சேம் நாப் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கோம். எல் டைப்பில் கார்னர் ஹேண்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரா ஆப்ஷன் நம்ம மெட்டீரியலே பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் எஸ்எஸ்லாம் போகிறதில்ல. ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் என்னோட மெட்டீரியலே ட்ரா பண்ணுறேன். இதோட மெத்தட் எல்லாமே நான் உங்களுக்கு நேரில் கால் பண்ணி கேட்கும் போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் நம்ம இதை வச்சுக்கலாம். ஏதாவது கம்பெனினா கூட மறுபடியும் ஒரு அமௌண்ட் கொடுத்து தூக்கி போட்டு கூட வேறு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் எஸ்எஸ்ல வாங்கி போட்டீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். இது நம்ம மெட்டீரியல் தான் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் மெட்டீரியலை ட்ரா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து கம்பல்சரி லைஃப் வரும். இங்கே கீழே பிளேட் வைக்கிற மாதிரி சேம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்ம கொடுத்து கீழே ட்ரா பண்ணியிருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த பக்கம் சும்மா பாக்ஸ் டைப்பில் பொருளை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல உங்களுக்கு விக்கர் பேஸ்கெட்டு அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சின்னதாக ஓப்பன் ஆர்சி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஜாம்சன் எஸ்பிசியில் 20 வருஷம் வாரண்டியோட ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எஸ்பிசியில் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு வந்து போட்டு தான் நம்ம ஸ்க்ரூ பண்ணுறோம். நிறைய பேர் கட்டப் வைப்பீங்களா இல்லை வுட்டு வைப்பீங்களான்னு கேட்குறீங்க. கட்டெல்லாம் இப்போ வந்தது. பிளாஸ்டிக்கில் வர செல்ஃப் எல்லாமே இப்போ வந்து நான் அது உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரெடி பண்ணும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இது ஃபுல்லாகவே கிச்சன் ஒர்க்கு. அப்படியே சென்டரில் சின்னதாக பார்ட்டிஷன் ஒர்க்கு. இது சின்னதாக கேட்டாங்க, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டிவி யூனிட் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பேக்கில் வந்து ஃப்ளூட்டர் பேனல் அடித்து டிவி யூனிட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். கீழே ஃபுல்லாகவே 1.5 அடிக்கு நம்ம ஒயிட்டில் ஃப்ரண்ட் டோர் பண்ணிட்டு ஒரு உட்டன் கலரில் வந்து பாக்ஸ் பண்ணோம். இந்த ரைட் சைட் பாக்ஸுமே நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சிவில் ஒர்க்லையுமே பாருங்கள் இவ்வளோ கேப் இருக்குது. இங்கேருந்து மேலே போனீங்கன்னா ஒரு 2 இன்ச் வரைக்கும் கேப் இருக்குது. ஸோ சிவில் ஒர்க்கில் ஃபால்ட்டு. இதை நம்ம அப்படியே விட்டுருக்கோம். இழுத்து வேறு பீஸ் வச்சாலுமே டபுள் செல்ஃப் மாதிரி தெரியும். ஒரு பக்கம் டபுள் செல்ஃப், ஒரு பக்கம் சிங்கிள் செல்ஃப் மாதிரி இருக்கும். ஸோ லைட் ஆப்ஷன் போனோம், லைட் ஆப்ஷன் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் சிங்கிள் செல்ஃப்லேயே டோர் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதை நம்ம தள்ளி கூட டோரை ஃபினிஷ் பண்ணலாம், பட் இருந்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கேப் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கோம். இதை ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ட்ரா ஆப்ஷன் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் டோர் மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கூட ஒரு கஸ்டமர் கால் பண்ணி கேட்டாங்க, லோக்கலில் 250 300 சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டாங்க. பேனாக்கில் இன்ச்சஸ் வைப்பாங்க. நார்மலாக உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க் இருக்காது, சாஃப்ட் க்ளோஸில் வராது. இது எல்லாமே எப்கோ பிராண்டடில் சாஃப்ட் க்ளோஸில் நம்ம வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே செக் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சத்து 50 லட்சம் நீங்கள் வீடு கட்டுறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு 4 லட்சம் 5 லட்சம் தான் பட்ஜெட் வரும். 1.5 லட்சத்துலையும் பண்ணலாம், 2 லட்சத்துலையும் பண்ணலாம். அது வந்து மெட்டீரியல் பொறுத்து இருக்குது, குவாலிட்டி பொறுத்து இருக்குது. இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இது சிம்பிளாக டிவி விண்டோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமில் மேலே ஃபுல்லாக ஒயிட் பேஸில் பண்ணியிருக்கோம். கீழே வந்து லக்ஸுரி ஃபினிஷிங்கில் ஒரு ப்ளூ பேஸில் இருக்கிற கலர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஜான்சன் எஸ்பிசியில் டிஃபால்ட்டாக 15 கலர் வரும். அதில் ஒயிட் பேஸும் ப்ளஸ் ப்ளூ கலர் பேஸ்லையும் உங்களுக்கு வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் கடப்பக்கல் வச்சிருக்காங்க, அந்த பக்கம் பீரோ நம்மளே பண்ணியிருக்கோம். கடப்பக்கல் வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரண்ட் க்ளோஸ் தான் பண்ண முடியும். கஸ்டமைஸர் ரேக்கை வந்து பிரிக்க முடியாது, ட்ராப் மட்டும் தான் போட முடியும். இதே இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். சேம் எப்படி பண்ணியிருக்கோன்றது பாருங்கள். 2 ட்ரா ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே சேஃப்டி லாக்கர் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கஸ்டமைஸாக ரேக்கை பிரிக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒரு உட்டன் லுக்கில் கிடைக்கும். ஃபினிஷிங் வந்து எக்ஸாக்டாக இருக்கும். டோர் ஃபினிஷிங் வந்து ஒரு கூட கேப் இல்லாமல் ஒரு ஃபினிஷிங் உட்டன் லுக்கில் இருக்கும். பிவிசி யூபிவிசியில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. பிவிசியில் வந்து ஒரு செக்ஷன் மாதிரி வரும். யூபிவிசி அதே சென்னையில் யூபிவிசி மெட்டீரியல் சேம் செக்ஷன் மாதிரி தான் வரும். 2 டோருக்கும் அடுத்த 2 டோருக்கும் சென்டரில் கேப் வரும். இப்போ இந்த லாக் டோர் செக் பண்ணிங்கன்னா எங்கேயுமே கேப் இருக்காது. 1/8 டோர் கேப் மட்டும் தான் இருக்குமே தவிர ஃபுல்லாக இந்த டபுள் டோருக்கும் அடுத்த டபுள் டோருக்கும் சென்டரில் கேப் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இந்த டோரில் எதுவுமே தெரியாது. ஒரு உட்டன் லுக்கில் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சேம் யூபிவிசி தான் அப்படின்னு சொல்லி வேலையை முடிக்கிறீங்க. ஆனால் யூபிவிசிலேயே உட் ஒர்க் மெத்தடில் ஃபினிஷிங்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க்லாம் நிறையா இருக்குது. செக் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உட்டை விட இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கும். இந்த பெட்ரூமில் எல்லாமே நீங்கள் எதோ ஒரு ஃபினிஷிங்குமே இருக்காது. சேஃப்டி லாக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கீழே ஷீட் மட்டும் தான் இருக்கும். உள்ள அவங்களுக்கு சேஃப்டி லாக்கர் வந்து ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷனில் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் கஸ்டமைஸாக ரேக்கை பிரிக்க முடியும். ஒரு டைம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. அந்த இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இதான் ரெண்டல் பர்பஸ் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி கடப்பாக்கள் வைங்க. அதுவும் இல்லை உண்மையிலே நீங்கள் பட்ஜெட் தான் போகிறீங்க அப்படின்னாலும் கடப்பாக்கள் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் தான் மெஷர்மெண்ட் வந்து வரும். நிறைய பேருக்கு நான் ஆன்லைன்லேருந்து கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்கன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் வர முடியல. ஏன்னா உங்களோட வீட்டில் ஒர்க்கு உண்மையிலே நம்மக்கிட்ட தான் பண்ண போகிறீங்களா இல்லைன்ற நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ அதுக்காக மாதிரி நான் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப்லேயே டீட்டெயிலாக பேசிகிட்டு இருப்பேன். இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. நான் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமு. செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமு. செகண்ட் பெட்ரூமையும் மேலே ஃபுல்லாக ஒயிட் பேஸில் போயிட்டாங்க. கீழே ஒரு கிரே பேஸில் எஸ்பிசியில் டிஃபால்ட் வர கலரில் ஒரு கிரே கலரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒரு சின்ன பேட்டர்ன் இருக்கும். இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கடப்பக்கல் வைக்கிறீங்க அப்படின்னா 20 இன்ச்சு 21 இன்ச்சு வரைக்கும் தான் நீங்கள் வந்து டோர் ஃபினிஷ் ஆகும். பேஸை மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லாருக்கிட்டையும் ஸ்டாண்டர்டாக ஒரு 22 இன்ச்சு வரைக்கும் பேனல் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் இருக்கலாம். எஸ்பிசியில் டிஃபால்ட்டாக 22 இன்ச் பேனல் தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 21 இன்ச்சுக்கு நம்ம டோர் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கடப்பக்கல் வைங்க. உங்கள் அந்த கல் இருக்கிற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 4 அடி 8 அடி நீங்கள் போயிடுறீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டம்மி பிரச்சனை எல்லாமே வரும். டோரோட சைஸ் இவ்வளோ தான் இருக்குது, இதனால் டம்மி பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸ் எல்லாம் வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 22 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக ஒரு டோர் 22 மறுபடியும் 22 இங்கே ஒரு கட்டை வைக்கணும். அதுக்கப்புறம் 22 மறுபடியும் 22 கட்டை வச்சு நீங்கள் டோரை அந்த கடப்பாக்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் அது எல்லாமே ஐடியா கொடுப்போம். நீங்கள் சிவில் ஒர்க்கு நம்மக்கிட்ட போயிட்டு இருக்கும் போதே கால் பண்ணி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் எப்படி பண்ணலான்றதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.